ராம்கோபால் வர்மாவின் கில்லிங் வீரப்பன் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தன கடத்தல் வீரப்பனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கில்லிங் வீரப்பன் என்ற படத்தை தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் இயக்குநர் ராம்கோபால் வர்மா உருவாக்கியிருக்கின்றார். இந்நிலையில் இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரி தொடர்ந்த வழக்கின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த படத்தில் சிவராஜ்குமார் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். வரும் புத்தாண்டு அன்று நாடு முழுவதும் கில்லிங் வீரப்பன் வெளியாகும் என்று படக்குழுவினர் விளம்பரப்படுத்தி வருகின்றனர். கில்லிங் வீரப்பன் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சேலம் மாவட்டம் சாமிநாயக்கன்பட்டியை அடுத்த பெருமாள் கோவிலைச் சேர்ந்த ப. பன்னீர்செல்வி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்தார். தனது மனைவி சந்தன கடத்தல் வீரப்பன் மற்றும் அவரது மனைவி முத்துலட்சுமியை இந்த படம் தவறாக சித்தரித்திருக்கிறது. இந்த படத்தில் தமிழக போலீஸ் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிரான வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. கில்லிங் வீரப்பன் வருகின்ற புத்தாண்டு தினத்தில் வெளியாகும் என்று படக்குழுவினர் விளம்பரப்படுத்தி வருகின்றனர். வீரப்பனை பற்றிய தவறான தகவல்களுடன் இந்த படம் வெளியானால் நாட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று தனது மனைவி ப. பன்னீர்செல்வி தெரிவித்திருந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கில்லிங் வீரப்பன் படத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டார். இதனால் தற்போது திட்டமிட்டபடி கில்லிங் வீரப்பன் நாடு முழுவதும் வருகின்ற புத்தாண்டு அன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.